இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத நாக வடிவில் இருக்கிற சுயம்புலிங்கத்தை நீங்க இங்க தான் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை கர்நாடகாவில் இருக்கிற நாகமலைக்கு தான் அழைச்சிட்டு போக போறேன். இந்த மலைக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களோட சூழ்நிலை காரணமாக யாராலையுமே வர முடியாது. அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அதற்காக தான் இந்த வீடியோவே 7 மலையை ட்ரெக்கிங் பண்ணி மாதேஸ்வர சித்தர் தவம் செஞ்ச அந்த குகைக்கு இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போய் காட்ட போறேன். நான் உங்க சக்திவேல். தமிழ்நாட்டில் இருக்கிற கடினமான மலையேற்றங்களை ஏறி இப்ப தென்னிந்தியாவில் இருக்கிற மலைகளை ஏற ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். எங்க ட்ரெக்கிங் டீம்ல எல்லாரும் கீழே போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் தனியா இருந்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துல இருந்து கண்ணு வந்துச்சுங்க. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் கோடியில ஒருத்தருக்கு தான் நடக்கும் சொல்லுவாங்க. அந்த நிகழ்வை நீங்களே பாருங்க. பார்த்து மக்களே, இப்போ இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்பரோட வம்சாவளிகள். டீ எப்படி இருக்கு? டீ மாதிரி தான். மாதேஸ்வரர் கோவிலேருந்து நாகமலை செக் போஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு நம்ம 2 கிலோமீட்டர் ஜீப் சவாரி பண்ணி தான் போக முடியும். எங்க ட்ரெக்கிங் டீம்ல மொத்தம் 16 பேர் இருந்ததுனால நாங்க எல்லாரும் ஒரே ஜீப்லயே வந்துட்டோம். போலாம் போங்க. சப்போஸ் நீங்கள் இந்த நாகமலைக்கு வரீங்கன்னா முன்னாடியே ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு புக் பண்ணி வச்சிருக்கணும். உங்களோட ஏதாவது ஒரு ஐடி அப்புறம் 250 ரூபா பணத்தை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். செக் போஸ்ட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நீ சொல்லணும்னா வந்தே இருக்க மாட்டேன்டா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து மாதேஸ்வரர் மலைன்னு வந்து ஒரு 7 மலை இருக்குது. அந்த 7 மலையில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஏறப்போகிற மலை, அதில் முதல் மலையாக இருக்கிற நாகமலை. அந்த நாகமலை தான் நம்ம இன்றைக்கி ஏற போகிறோம். பார்த்து மொல்லையே வாங்க. அதெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம மலை ஏறப்ப பார்த்தீங்கன்னா 2 பாதை பிரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை ஜீப் போகிற பாதை. நம்ம அதில் போனோம்னா சுற்றி தான் போக முடியும். போங்க ஜீப்லாம் வேணாம் மகளே. நம்ம அந்த இடத்துல தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். 10 நிமிஷம் தான் ட்ரெக்கிங் பண்ணிருப்போம். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றமாக தான் போயிட்டுருக்கு. என்ன தெரியுது, எல்லோரும் அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குது மலை பயணம்? நம்ம இப்போ தான் மாதேஸ்வரம் மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக நாகமலை அடிவாரத்துலேருந்து ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம மேலே போனால் தான் சிவனை தரிசிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக இருக்கிற பாதைகள், வழித்தடங்கள் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம காணொலியில் காட்டுவோம். சரி வர. இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்பீங்க? 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். இப்போது பாதை எப்படி இருக்குது? பாதை கொஞ்சம் இறக்கம் ஏற்றம் இதே மாதிரி ஜீப் போகிற மாதிரி தான் வெர்டிகலாக ஜீப் போகிற அளவு இருக்குது. நல்லா இருக்கு. உங்களுக்கு வரல. சக்தி விலாகர்னு. சக்தி விலாகர். ஆமாம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? கனெக்ட் யூடியூப்பில் போட்டிங்களா? யூடியூப்பில் போட்டுருக்கேன். அடுத்து வேற என்ன? போன வாட்டி வந்து பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதை காய வச்சுருக்கேன். உங்களாக தான் வெயிட்டிங். நான் போட வேறு தூக்கி சொல்லுவேன். ஃபோன் வர வருது. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஜீப்பு போகிற பாதையில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இந்த பாதையில் வந்து ஜீப்லாம் போகுங்க. இதோட ஒரு 3 கிலோமீட்டர் ஏறிருப்போம். இந்த 3 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் ஒரு செங்குத்தாகவே போய்ட்டுருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு டிராவலர். மலையேற்றம் எப்படிங்க இருக்குது சொல்லிட்டு போங்க. ரொம்ப மன வருத்தமாக போயிட்டுருக்காரு பொழுது. மன வருத்தம் இல்லை, நம்ம ஏறி வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சின்ன மேடு பள்ளத்தில் ஏறி வரனால நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பேச ஏற முடியாது. நின்று பேசலாம் வாங்க. வெயில் வேறு அதிகமாக இருக்குல்ல, பாருங்க வெயில்.
இப்போ பொழுது வெயில் இப்போ இப்போ தான் மலை ஏற ஆரம்பிச்சதுனால வெயில் வர வந்துருச்சா, இதுக்கப்புறம் மலை ஏறினா அவ்வளோதான். காற்று கொஞ்சம் அடித்தாலும் பரவாயில்ல, காற்றும் அடிக்க மாட்டுது. ஏறுங்க, பார்த்து ஏறுங்க. பைய அடுத்த தடவை கொண்டு வரும்போது மாட்டிக்கிற பைய எடுத்து வந்துருங்கம்மா. அடுத்த வாட்டி உங்க கூட வரணும் தெரியல. ஏன் என்னாச்சு? நான் ஊருக்கு போயிட்டேன். ஆ ஏதோ இந்த ஒரு வாட்டி உங்க கூட நடக்கு. விஜயண்ணா வாங்க, யானை வந்துட போகுது. மக்களே, நம்ம இப்போ வந்து தமிழ்நாட்டை கடந்து இப்போ வந்து கர்நாடகா கூட வந்து மலையேற்றம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சினா மறக்காமல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போன தடவை அந்த மாதிரி தான் தாடகை நாச்சி அம்மனை வந்து பார்க்க போகிறப்ப யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போயும் அதேமாதிரி யானை வந்துச்சுன்னா அவ்வளோதான். இதெல்லாம் ஜீப்பு போகிற பாதை தான். இதெல்லாம் அசால்ட்டாக அப்படியே ஜீப் வருங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. இங்கே பாருங்க, இங்கே யாருமே இல்லை. இப்போ வந்து விஷம் ஒரு உயிரினம் வந்தால் கூட நான் எந்த பக்கம் ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் தான் பிடிக்கும். நம்ம வந்து அங்கே யானை சாணம் பார்த்தலங்க, அப்போனா இந்த இடத்துல வந்து யானை இருக்குதுன்னு கன்ஃபார்ம் வந்து உறுதியாக இருக்குது. நம்ம குமரசனா சொல்லிட்டாரு யானை இருக்குன்னு. அப்போ நம்ம வந்து தனியாக போகக்கூடாது. எங்கே போனாலும் நம்ம ட்ரெக்கிங் டீமோடு தான் போனோம். விட ஒரு வழியாக பிடிச்சிட்டான். வாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்திருக்கோங்க. அங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மலையை வந்து கடந்து வந்திருப்போம். வந்ததுக்கு அவங்களே எடுத்துக்கலாம்ல. அவங்க வர்றப்ப சாமி கொடுத்துருந்தாங்க. புரியல. தமிழரசி அம்மாவை பாருங்களா, பழங்கால படங்களில் பேய் ஒரு இல்லைங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதேமாரி நடந்து வரா மாதிரி இல்லைங்க. வாங்க, உங்களை பார்க்கறதுக்கு பேய் மாதிரியே இருக்கு. போயிட்டே இருக்கேன். என்னாச்சு உடம்பு? இந்த இந்து வரட்டுன்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருப்பாமா? 2 கிலோமீட்டர் இருந்துச்சு. 2 கிலோமீட்டர். ஆனால் மொத்தம் 7 மலையை கடக்கணுமா? 7 மலையில் ஒரு மலை வந்துருப்போமா? 2 மலை வந்துருக்கோம். 2 தாண்டிட்டோம். 2 மலை ஏறிட்டோமா? இது 3ஆவதாக இருக்கும். சொல்லுங்கள், மலை எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏகப்பட்ட மலை ஏறிக்கிங்க. இவங்களுக்கு இதெல்லாம் சும்மா தூசி மாரி. எல்லா மலையும் ஒரே மாதிரி தான் தெரியுது. மக்களே இங்கே பாருங்கள், இது என்ன வீடா கடையான்னு தெரியல, கடைன்னு நினைக்கிறேன். எப்படி பாடஞ்சு கிடக்க பாருங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே, போய் பார்த்துடலாம். உள்ளார எதுவுமே இல்லைங்க. எங்கள் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் கீழே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நானும் குமரசனா தமிழரசி அம்மா நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்கள வந்து இட்டுட்டு போகலாம் அப்படின்னு நின்றுட்டுருக்கோம். நம்ம தான் போய் இட்டு இதில் அன்னதான சாப்பிட்டோம். ஒரே மலை தான், நாகமலை மட்டும்தானா? இது 7 மலை இது மாதிரிலாம் இல்லை, ஒரே மலை நாகமலை தானா? இது நம்ம இப்படி ஏறி இறங்கல, அது நமக்கு 7ங்கிறது சொல்லிட்டு போங்க. வீடியோவில் இருக்குது. இங்கே வந்து இந்த மாதேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, இது சுற்றி 7 மலை இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது மட்டும்தான் மாதேஸ்வர மலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரெக்கிங் பண்ணுறது வந்து நாகமலை, அது வேற இது வேற. இப்போ இது 7 மலை இல்லையா? இது நாகமலை ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை, அது இந்த கடைசி தான். இல்லை, நாகமலை 1, 7 மலையில் நாகமலை 1. இது மாதிரி அணுமலை, தேனுமலை, இன்னும் நிறைய மலை இருக்குது, 7 மலை இருக்குது. இது நாகமலை இல்லை. வா, அதுதான் கரெக்டாக. இல்லை இது நாகமலை. ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் வரைக்கும் நாகமலை தான். சரி, நம்ம ட்ரெக்கிங் பண்ணதே நாகமலை தான் ட்ரெக்கிங் பண்ணலாம். ஓ, நம்ம மாதேஸ்வரம் மலை இருக்குது, அது 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 அப்படியே அது தனி வீடியோ, இது தனி வீடியோ. வாங்க டீ குடிப்போம். எனக்கு இந்த பையால தான்மா பிரச்சனை. இங்கே வச்சுட்டு எடுத்துக்கிற பேர் டீ குடிப்போம். வாங்க. என்ன இருக்கு? ஆறி போச்சுனா குடிக்கலாமா? குடிங்க. டீயெல்லாம் ஆறாதுமா. டீ எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? டீ சூப்பர். எல்லாரும் டீ தான். தமிழரசியம்மா எப்படி இருக்கு டீ? சூப்பரா இருக்கு. சூடா இருக்கா? வேற லெவல்ல. டீ குடிக்கல? வேற லெவல்ல இருக்கு. நம்ம நிர்மல் பண்ணினே சொல்லலாம். வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அன்பு டிராவலர் டீ எப்படி இருக்கு? டீ மாதிரி தான். அதை மட்டும் எடுக்காரா? என்ன சிரிச்சு காட்டினேன். இப்போலாம் வராது, சிரிக்குது, அதெல்லாம் ஸ்பாட்டில் வர்றோம். கிரியை பேச வச்சிரு.
கிரி பேச மாட்டான் அப்புறமா பேசுறான் கையை காட்டினேன் பேச வச்சுட்டு இந்த 2 ஆளையும் பேச வை. லாஸ்ட் மலையில் எங்கேயோ மக்களே நாகமலையில் 2 மலை வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ வந்து 3வது மலையில் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். மக்களே தமிழர் சேமை வந்து டீ எடுத்து வந்தாங்க. நாங்கள் அந்த டீயை குடிச்சிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு டிராவலர் வந்து வந்துட்டுருக்காரு. அவருக்காக வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இட்ட போகலான்னு இருக்கேன். வாங்க பின்னாடி யானை வருது பாரு. ஆனே அக்கில் வச்சு அடிச்சிருவாங்க. யானே அக்குள்ள வச்சு அடிப்பியா? என்ன பண்ணினு? இப்போ சொல்லுங்கள். நாகமலைக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். இது கர்நாடகாவில் இப்போ எத்தனாவது மலை நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? குமரேசனை கேளு. குமரேசன் நீங்கள் கர்நாடகாவில் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது குதிரைமுக்கா நேத்ராவதி குமரப்பர்வதா தான் டஃப். இது 3 ஒரே நாள் கண்டினியூவாக ட்ரெக்கிங் பண்ணிட்டு இப்போ 4வதாக இந்த கர்நாடகாவில் இது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறீங்க. ஏன் தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகா வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் முக்கால்வாசி நம்ம போயிட்டோம்ல மலைக்கு, எல்லா மலைக்கும். எல்லா மலைக்கும். இப்போ கர்நாடகா சைடு கொஞ்சம் அப்படியே போயிட்டு கேரளா சைடு இது மாதிரி பார்க்குறீங்க. சரிங்க, போகலாம். நம்ம எல்லாருமே தான் போவோம். எல்லாரும் நம்ம யூடியூபர் எல்லாருமே போவோம். யூடியூபர் எல்லாருமே இந்த யூடியூபர் இவர் தான் விஜய் ட்ரெக்கிங் சிரிச்சு வீடியோ எடுத்துருக்கேன். ஆனால் கன்ஃபார்மாக போட்டு தான் யூடியூப்ல போ. ஆனால் குமரேசனா மதனா இது ஒரு படத்தில் வரும்ல, நானே வருவேன் அதேதான் பேய் படத்தில் வர மாதிரி. பேய் பார்த்தா நானே வருவேன் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வெள்ளை கலரு. அது வெள்ளை சாரி இல்லை, தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மாதிரி தெரியும். ஏதோ ஒரு ஆவி ஊரும் வர மாதிரி இருக்கும். இவனா பாருங்களா மக்களே, அங்கே பாருங்க. அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் வர்ற பாதை. அதோட ஜீப் வரும். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வர்ற பாதை. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இதில் வாங்க. வெறும் பார்த்தீங்கன்னா புளியாம்பழம் வந்து நிறைய இருக்கும். புளியாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மலை ஏறலாம். வாங்க வாங்க வாங்க, வெயில் வந்துச்சு. வாங்க வாங்க, ஓடுங்க 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 ஓடுங்க, வெயில் போகிற வழியில் ஓடுங்க. அந்த நிழல் பின்னாடி ஓடுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 பாப்பாங்க இருக்காங்க. அவங்க வந்து இது விடுறாங்க, மோர். அதை வாங்க குடிச்சு பார்த்துட்டு எவ்வளோ சொல்லிட்டாங்க. ஜூஸா ಜ್ಯೂಸ್ ನಾ ಕುಡಿಯೋಣ ನಿಮ್ಮೆ ಜ್ಯೂಸ್ எவ்வளோன்னு கேளு. ಎಷ್ಟು? 10 ರೂಪಾಯಿ. 10 ರೂಪಾಯಿ ಕುಡಿ ಬುಕ್ಕೊಳ್ಳೋ. லெமன் 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 ஜூஸ். லெமன் மோர் இதா? அவங்கள்ட்ட காயின் கேளு. இது 10 ரூபாயா? இது ஏய் அது என்னது? அது என்ன வீடியோ எங்கள் வீடு யாரும் பார்க்க மாட்டாங்க. ಮಜ್ಜಿಗೆ ಕುಡಿತಿದ್ದಾನ ಸಂಜುನಲ್ಲೇ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಬಿಡ. எப்படி இருக்கு? ನೀನು ಅಷ್ಟೇ ನಾನು ಆಗಿಲ್ಲ ಅಣ್ಣ ಇನ್ನೊಂದು ಲೋಟ ಕಾಯಿನ್ ತಗೋತೀರಾ? ಕೊಡ್ತಾರೆ ಅವರು. 10 ಕಾಯಿನ್ ಹೋಗ್ತಾರೆ. 10 ರೂಪಾಯಿ ಕಾಯಿನ್ ಇಲ್ಲ. ಸಾಕು ಸಾಕು. இது அவங்களால ஒரு முடிஞ்சது. கதை சொல்ல போறேனே, இவங்களுக்குலாம் ஒரு கதை சொல்ல போறேன் நான். அதான் ஒரு சக்கரை தண்ணியில் வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு போட்டுருக்காங்க. அதே மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்தால் குடிச்சு பாருங்க, நல்லா தான் இருக்குது. வந்து குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. மக்களே, இப்போ இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்பரோட வம்சாவளிகள். இப்போ வந்து இவங்க இங்கே இருக்கிறதுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு ரோடு வசதி, கரண்டு, தண்ணி இது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க தான் சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பரோட வம்சாவளிங்கிறாங்க. பக்கம் இது நம்மளுக்கு சௌகரியமும் இருக்குது. நம்மளுக்கு இப்படி கஷ்டமாக இருக்குதுன்னா 1 லட்சம் வரைக்கும் நம்ம வாங்குற திறமை இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கர்நாடக மக்கள் நம்மளுக்கு அந்த திறமை இல்லை. நீங்கள் யாரும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக வந்து இவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக அரசு வந்து இவங்களுக்கு வந்து பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறது ஆபத்து. இந்த இடத்துல வந்து புலிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம், காண்டாமிருகம்
இது மட்டும் இல்லாமல் மிச்ச எல்லா விலங்குகளும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, நீங்கள் உடனே வந்து காலி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வேறு இடம் தரேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் இருப்போன்ட்டு இருக்காங்க. அதனால் இந்த கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு தர மாட்டாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நிறைய வந்து வீடுகள் இருக்குது, ஒரு கடை இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது, அங்கே ஒரு கடை இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். நிறைய மாடுகள்லாம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரியல. நம்ம வந்து இப்போ அந்த ஐயாவை பேட்டி எடுத்தோம்ல, அந்த கண்ணப்பர் அவரோட வம்சாவளியிலேருந்து பேட்டி எடுத்தோம்ல, அதனால் வந்து நம்ம முன்னாடி போனவங்க வந்து தமிழரசி அம்மா, குமரேசன் அண்ணா எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம வந்து மறுபடியும் இப்போ அவங்கள பிடிக்கணும். ஏன்னா திடீர்னு தனியாக போனோன்னா யானை, புலி, கரடி அந்தமாதிரி விஷம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம காலி ஆகிடுவோம். ஏற்கனவே தாடகநாச்சி அம்மன்ல மலையேற்றத்தில் பார்த்தீங்கன்னா யானை துரத்தியே அது எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு யானையை பார்த்தோன்னே. இந்த இடத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்குது, காட்டுறேன் வாங்க. அங்கே பாருங்கள் ஜீப்பு நிற்குது பாருங்க. இந்த ஜீப்பு வச்சுக்கிட்டு நிறைய வண்டி ரிப்பேர் ஆகி கிடக்குங்க. ஜீப் இங்கே ஒரு ஜீப்பு, இங்கே ஒரு ஜீப்பு. ஜீப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குங்க. ஒரு 4, 5, 6 ஜீப் இருக்குது. கிணறு கூட இங்கே இந்த இடத்துல இருக்குங்க, காட்டுறேன். கிணறு இருக்குது, கோவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஊர் எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்குங்க. ஐயா ஐயா இதுதான் கண்ணப்பன் அவரோட ஊரா? நாகமலை வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டேன் அந்த அக்காட்ட. அவங்க வந்து முதல்ல 3 கிலோமீட்டர் சீச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர்னு சீச்சு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நாகமலை போகணுன்னு தெரில. பாருங்க போய்கிட்டே இருக்கோம். அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு கண்ணப்பர் அவங்களோட ஊரை பார்த்தோம், கண்ணப்பர் கோவிலை பார்த்தோம். கண்ணப்பர் கோவில் வந்து எங்கே இருக்குன்னா காலஹஸ்தியில் இருக்குது, ஆந்திராவில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, அதாவது நாகமலைக்கு வந்தீங்கன்னா மாதேஸ்வரரை வணங்கிட்டு அப்படியே கண்ணப்பரையும் வணங்கிட்டு அடுத்து நீங்கள் வந்து நாகமலைக்கு போகலாம். இந்த மாதேஸ்வரரும் நாகப்பர் 2 பேரும் வந்து அண்ணன் தம்பிங்களாம். இப்போ நாகமலையில் இருக்கிற நாகப்பன் வந்து மாதேஸ்வரரோட தம்பி. நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம்ல, அவரோட அவர் தம்பின்னு சொல்கிறாங்க அந்த நாகமலையில் இருக்கிறவரை. அங்கே எத்தனை மணிக்கு போவோம் தெரியல, போய் பார்ப்போம் எத்தனை மணிக்கு. வந்தோன்னே நல்ல படம். குரூப் எடுங்கண்ணா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க. 10 மணிக்கு உள்ள போய் நோஞ்சா வெளியில வேலை இல்லை, திண்டு இல்லப்பா. அப்புறம் நான் 20 வருஷம் பயிர் கொல்லுவலி போயிடுறேன். என்னைக்கு உள்ள போய் நோண்டுமா அன்னையிலேருந்து போயிடுச்சு. கொண்டு விடுங்க. மக்களே அங்கே பாருங்க மேகமூட்டம் நிழல்கள். அதெல்லாம் என்னோடய செல்லு வந்து தெரிய மாட்டேது அவ்வளோவா. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். மக்களே எங்கள் நாங்கள் போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் பாருங்கள் மாடு வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. எல்லாரும் எப்படி நிற்கிறாங்கண்ணே, இதோ பாவம் எப்படி இறங்குது பாருங்க. நம்ம என்ன செய்யறது, அதே இறங்கல.
சரிடா கொய்யாப்பழம் மேலே இருக்கா நெல்லிக்காயா நீங்கள் குத்துது தான். ஏய் அதோட சேர்த்துருங்க. இங்கே பாருங்க எந்த இடத்துல மாடு வருதுன்னு. வீடியோ எடுக்கிறத இப்படி வச்சு கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு. ಆದುಕೊಂಡು ಜೇನು ಮಲೆ ಒದ್ದುಕೊಂಡು ನಿಕ್ಕನಾದ ಮಲೆಯ ತಲೆದಿಂಬು ಮಾಡಿಕೊಂಡು ಒದಗಿರುವಂತ ನಮ್ಮ ಅಪ್ಪಾಜಿ ಮುದ್ದು ಮಾದಪ್ಪನ ಪಾದಗೋಸ್ಕರ ಗೇ ಮಾತ್ಮಲೆಯ ಗೇ ಮೈಕ್ ಮಾರ ಗೇ ನನ್ನಪ್ಪ ಗೇ ನನ್ನೊಡೆಯ ಆನುಮಲೆ ಆಸಿಕೊಂಡಿರುವಂತ ಮುದ್ದು ಮಾದಪ್ಪನ ಪಾದಗೂ ಗೇ ಮಾತ್ಮಲೆಯ ಆನುಮಲೆ ಜೇನುಮಲೆ ಗುಂಜುಮಲೆ ಗುರುಗಂಜಿ ಮಲೆ 77 ನಡುವ ನಮ್ಮ ಅಪ್ಪಾಜಿ ಮುದ್ದು ಮಾದಪ್ಪನ ಪಾದಗೋಸ್ಕರ ಗೇ ಮಾತ್ಮಲೆಯ ಗೇ ಮೈಕಾರ ಗೇ ನನ್ನಪ್ಪ ಗೇ ನನ್ನೊಡೆಯ ಬತ್ತಿ ಹೂಬತ್ತಿ ಸುರ್ಬತ್ತಿ ಸುರ್ಸುರ್ಬತ್ತಿ ಸಾಮ್ರಾಣಿ ಬತ್ತಿ ಬಿದಿರುಗುತ್ತಿ ಒಳಗೆ ಹೊಡೆದು ಮೂಡಿರುವಂತ ನಮ್ಮ ಅಪ್ಪಾಜಿ ಮುದ್ದು ಮಾದಪ್ಪನ ಗೇ ಮಾತ್ಮಲೆಯ ಗೇ ಮೈಕಾರ ಗೇ ನನ್ನಪ್ಪ ರಾಜಮ್ಮನ ಪುತ್ರಗೂ ಗೇನೆ ನಂಬಿಕೆವಡಿ ನುಗ್ಗೇನೆ ಬಗೆಗೌಡ ಮಾದಪ್ಪನ ನುಗ್ಗೇನೆ ಮಕ್ಕಳಗೌಡ ಮಾದಪ್ಪನ ನುಗ್ಗೇನೆ ತಿಳ್ಕೊಂಡ್ಬಿಡ ಅಂತ ಮಾದಪ್ಪನ ನುಗ್ಗೇನೆ ಗೇ ಮಾತ್ಮಲೆಯ ಗೇ ಮೈಕಾರ ಗೇ ನನ್ನೊಡೆಯ ಪರಮಾತ್ಮನ ನುಗ್ಗೇನೆ ಗೇ ಮಾತ್ಮಲೆಯ கோயில் அது நேரா இருக்கு பாருங்க மேலே போகணும். என்ன பண்ணுறீங்க? நெல்லிக்காய் சாப்பிட்டு மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இருக்குங்க. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி நிறைய வீட்டில் இருக்குது. நிறைய வீட்டில் டிவி கூட ஓடுதுங்க. சலூன் கடைக்கு முருகேசன் உனக்கு பசிக்குதா? மணி 12 இன்னும் சாப்பிடவே இல்லை. அதான் போட்டேன். அது உனக்கு தான் பக்கமே. மேட்டூருக்கு மேலே மேட்டுக்கு போகிறது விஜய் தான். மேட்டூர் சரி நான் என்ன பண்ணுறேன்? விஜய் நான் சீஸ் சொல்லு. மலைவாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி பஞ்சம் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா இங்கே வந்து சுனைநீர் வரும். ஆனால் இந்த குளத்துல பாருங்க எரும மாடுங்க வந்து குளிச்சிட்டு இருக்கு. அதனாலேயே இந்த தண்ணி யாரும் குடிக்க மாட்டாங்க போல இருக்கு. தண்ணியே சாக்கடை மாதிரி இருக்குங்க. மக்களே உங்களுக்கு பச்சை நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு இருக்குங்க. இங்கேயே நீங்கள் வந்து ஜாமான் வாங்கிக்கலாம், இங்கேயே நீங்கள் தூங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா வசதி இந்த இடத்துல பண்ணி தராங்க இந்த மக்கள் எல்லாருமே. என்ன ஒன்று இவங்க பேசுகிற பாசை வந்து உங்களுக்கு புரியாது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாரும் நல்லா பழகுவாங்க. ಪೂಜೆ ಬೇಕಾದ ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಸಿಕ್ಕಲ್ಲ ಕನ್ಸಡಿ ಬರ್ತಾರ. மக்கள் நம்ம கோவிலோட அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இந்த விநாயகரை நம்ம வணங்கிட்டு தான் போக முடியும். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மக்கள் அதுதான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்கிக்கிற அந்த இடம் நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இங்கே பாருங்கள், இந்த கடைசி மனை மட்டும்தான். இங்கே பாருங்கள், போகிற வரைக்கும் செங்குத்தாகவே இருக்குது. இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்க. பார்த்து பார்த்து
பார்த்து காலை இழுக்கு. மக்களே இங்கே பாருங்கள், இன்னும் ரொம்ப ஏற்றமாக போயிட்டுருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, இது போயிட்டே இருக்குங்க. அப்படியே நாங்கள் வந்துட்டு இருப்போண்ணா, வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கட்டானா ஸ்டார்ட். ஓகே மதப்பாக்கே, ஓகே ஓகே மதப்பாக்கே, ஓகே மதப்பாக்கே, ஓகே ஓகே மதப்பாக்கே, ஓகே ஓகே. உங்களுக்கு கண்டை நடத்திட்டு போட்டுக்கோங்க வா. இந்த இடத்துல மூவ் ஆகிருக்கு. எப்படியும் 1 day 2 days வந்து இந்த வழியில் வந்து யானை வந்து மூவ் ஆகிருக்கு. ஒரு அறிகுறி இந்த யானை சாணியை பார்க்குறோம். சரிங்க, சரி பார்த்துக்கோங்க. சாமி பார்த்தாச்சா? பார்த்தாச்சு, பக்கம் தான் போனேன். எப்படி இருந்துச்சு? அங்கே மேலே புலி மேலே இருக்க வாங்கினா இங்கே அலங்காரத்தில் இருக்குது. மாதேஸ்வரர் பார்த்தாலும் மேலே, ஆமாம், அது அவர் தான் இங்கே வச்சுருக்காரு. அந்த மாதேஸ்வரர் தான் இங்கே? ஆமாம், மாதேஸ்வரர் தான் இங்கே இருக்கார். ரொம்ப புலி மேலே இருக்க மாதேஸ்வரர் தான். அது புலியே பசுவா? புலி புலி பஸ் இல்லை, இது அங்கே மேலே வந்து மாதேஸ்வர் வந்து தவம் பண்ண இடம். தவ பண்ணணும். இப்போ நாகமலைங்கிறாங்க. நாகமலை பின்னாடி நீங்கள் அந்த கோயில் அது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மலையை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாதி உடஞ்சி ஒரு நாகம் படையெடுத்து எப்படின்னா அந்த நாகத்தோட ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அப்படி மேலே போய் சாமி கும்பிட்டு இப்படி சாமி பார்த்துட்டு கீழே சைடில் பார்த்துப்பீங்க. அப்படி இறங்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு பாறையாக இருக்க மாதிரி இருக்கும். அது உள்ளது இந்த இவர் மாதேஸ்வரர். வெளியே அது பக்கத்தில் வந்து இன்னொரு பாறை வந்து உடஞ்சி இப்படி பாதியாக இருக்கும், நாகம் கொடை எடுத்த மாதிரி இருக்கும். அது பார்க்கறது நாகம் மாதிரி இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது மாதேஸ்வரர் தான். மாதேஸ்வரர் தான். அந்த மலை ஷேப் வந்து நாகமலை இருக்கலாம், நாகமலைங்கிறாங்க. அந்த நாக ஷேப் இருக்கிறதா அது நாகமலைன்னு பேர் வந்து வந்து இங்கே தான் தவம் இருந்தது. தவம் பண்ணி அவரோட நீங்கள் அந்த பாறையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே நாகம் இங்கே வந்து கும்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நாகம் இப்படி கொடை எடுத்த மாதிரி இருக்கும். அவரோட இதை வந்து சிற்பத்தை அங்கே வச்சாங்க. அங்கே வச்சு மலை மாதேஸ்வரில் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா மலையும் அவரோட தான். முன்னாடி வந்து அவரை பற்றி யாருமே நம்பலை. இவர் வந்து நல்லா இது பண்ணுறாரு. அப்போ இருந்தால் வந்து இவர் புலி மேலே ஏறி புலியவே அடக்கி கொண்டு வந்து காமிச்சாப்ல. இந்த பாருங்க எங்களோட இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை நம்பி சுற்று வட்டாரத்தில் இருக்க நிறையா பேரோட குலதெய்வம் அவர் தான். அதான் நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேர் தான் சொல்கிறேன். அதான் இந்த நிறையா பேரோட குலதெய்வம் அவர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அந்த மலை மாதேஸ்வராவுக்கு நடந்து ஏறி வருவாங்க மேலே. மெயினாக வந்து கொள்ளைகாலிலேருந்து கர்நாடகாவில் இருந்தெல்லாம் வந்து கொள்ளைகாலிலேருந்து நடந்து மேலே ஏறுவாங்க. இந்த பக்கம் இருந்து மேட்டூர் வந்து நடந்து மேலே ஏறுவாங்க. நடந்து வந்து நடபெயர்ந்து போகிற மாதிரி. இந்த ஊரில் இருக்க எல்லா 200 மீட்டர் தான் இருக்கும். மலை ஏறினா பக்கத்து தான் உங்களுக்கு. எல்லா மக்களுக்கும் இவர் தான் குலதெய்வம். இந்த முக்காவாசி பேருக்கு இவர் தான் குலதெய்வம் இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். சரி வாங்கப்பா. நாங்கள் கீழே சரி வைக்க வாங்கப்பா. இது போன வீடியோவில் வந்து மாதேஸ்வரர் கோவில் பார்த்தோம்லாங்க. அந்த கோவில் வந்து எதற்காக கட்டப்பட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம போகிறோம்ல, இந்த இடத்துல தான் அவர் வந்து தவம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துக்கு வந்து யாரும் வர முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து கோயில் கட்டிருக்காங்க. இந்த இடத்துல தவம் பண்ணிருக்காரு. போன வீடியோவில் பார்த்த அந்த கோவிலில் அவர் வந்து இருந்த லிங்கம், அந்த லிங்கம் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஒரு வழியாக வந்து கோவிலை பார்த்தாச்சு, வாங்க போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியாக பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. ஒரு 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருப்போம். 8, 9, 10, 11, 12, 1 ஒரு 6 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி இந்த நாகமலையில் இருக்கிற மாதேஸ்வரரை பார்த்துருக்கோம்.
இந்த வீடியோவை ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா கூட அதில் ஒருத்தராவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. இந்த மாதேஸ்வரரை நீங்க நேரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. அந்த வைப்ரேஷனை சொல்லால சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது. அதனாலேயே எங்க ட்ரெக்கிங் டீம்ல இருக்கவங்களாம் போனதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணினேன். அப்ப வந்துச்சு பாருங்க ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஃபீலிங் வந்து வேற எந்த கோவிலுமே வந்தது இல்லைங்க. அதனால இந்த இடத்துல வந்து மாதேஸ்வரர் தவம் பண்ணியிருக்காரு. இந்த மலை தாங்க சுயம்புல உருவான லிங்கம். மாதேஸ்வரரை வணங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த நாகத்தை நாங்கள் பார்க்க போனோம். அந்த நாகத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. இந்த சுயம்புல உருவான லிங்கத்தை பார்த்தாலே உங்களால நம்ப முடியாது. மக்களை விட மேலே பாருங்களா, அங்கே பாருங்க, அதான் சிவலிங்கம். இதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கு. நம்ம மலையை போய் ஒரு மலையை பார்த்தா அந்த மலையில சிவன் படுத்திருக்க மாதிரியே இருப்பாரு. விநாயகர் தெரிவாரு, யானை தெரியும். இது வந்து இங்க வந்து படம் எடுத்திருக்கிறது சூழல்ல படம் எடுத்திருக்கு பாம்பு. 2 பாம்பு இப்படி போயிருக்கு. இந்த பாரு, இது 2 பாம்பு அப்படியே போகுது பாரு. அதனாலதான் அங்க பூஜை பண்ணியிருக்காங்க. நாம பாம்போட தலை நாம தெரியுது பத்தியா? இது 2 பாம்பு இப்படி போற மாதிரி. அந்த கடைசி முடிய எடுப்பு 2 பாம்புல ஒரு பாம்பு தான் அது. இல்ல அது மரம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட முடியுது கல்லு. மாதேஸ்வரர் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த அந்த புலியோட குகை வந்து பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த குகையை தேடி அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே அந்த குகை வந்து கண்ணில் படவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாமே நடக்குது. அதை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த மாதேஸ்வரரை சிவனோட மறு உருவம்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிடுங்க. கோடி புண்ணியம் செஞ்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அப்படியே இந்த சுயம்பு லிங்கத்தை சுற்றிட்டு கருவறையில் இருக்கிற அந்த லிங்கத்தை பார்த்தப்பதான் எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. நான் முதல்ல இந்த சிவலிங்கத்தை வணங்குறப்ப எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஆனா எங்க ட்ரெக்கிங் டீம்ல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நாங்க ஒரு 2-3 பேர் அந்த இடத்துல இருந்து சாமி கும்பிட்டோம். அப்பதான் இந்த அதிசயம் நடந்துச்சு. இந்த கருவறையில இருக்கிற அந்த சிவலிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிவலிங்கத்துல இருந்து கண்ணு வந்துச்சுங்க. நாங்க முதல்ல பாக்குறப்ப அது வந்து கண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை நாங்க நினைச்சோம். ஆனா அது கடைசியில பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவா கண்ணு வந்துச்சுங்க. அந்த நேரம் பார்த்து நான் ஒரு போட்டோ எடுத்துறேன். அந்த போட்டோவை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இந்த வீடியோவை பாக்குற நீங்களே சொல்லுங்க, அது கண்ணா இல்ல கண்ணு இல்லையான்னு. அந்த மாதேஸ்வரரை என்னை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. நான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு நான் அப்படியே மண்டிட்டு கீழே வணங்கிட்டேன். இந்த பிறப்பு எடுத்ததுக்கு இதை தவிர நம்மளுக்கு வேற என்னங்க வேணும்? அந்த ஆண்டவனை நம்ம நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க.